அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீக்கெண்டுக்கான லேர்னிங் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு டாபிக் 2025ல மட்டும் இந்த இயர்ல சோ ஃபார் இஸ்ரோ சேட்டிலைட் வந்து எத்தனை அனுப்பிச்சிருக்கிறாங்க? என்னென்ன சேட்டிலைட் போயிருக்கு? இஸ்ரோவோட தலைவர் யாரு? சேட்டிலைட் என்ன முக்கியமான சேட்டிலைட் போயிருக்கு? ஆம், ரீசென்ட்டா நம்ம வந்து சவுத் மூன் மூனோட சவுத் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு ஃபெயிலியர் ஆச்சு. எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற ரீசன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கான எங்கேருந்து அனுப்பிச்சாங்க, எந்த ஏவுதளத்திலேருந்து அனுப்பிச்சாங்க, புதிய ஏவுதளம் வந்து ஏதாவது வந்திருக்கா? வந்திருக்கு, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக? புவியோட சுற்றுவட்ட பாதைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுனால இங்கே போட்டிருக்கிறாங்களா? இல்லை எதனால் புதிய ஏவுதளங்கள் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டி நியூ ரூல்ஸ். ஸோ ஜிஎஸ்டி நியூ ரூல்ஸ் வந்துட்டு நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்க்குறோம். ஸோ அது வந்து எப்போது வந்து நடைமுறைக்கு வருது, எந்த ஃபினான்ஷியரில் இருந்து நடைமுறைக்கு வருது, என்னென்ன சரக்குகளுக்கு வந்து சேவைகளுக்கு வந்து விதிமுறைகள் மாறி இருக்குது, என்னென்ன சேவைகளுக்கான விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க, விதிவிலக்கு அளிக்கப்படலை, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜிஎஸ்டி ரூல்ஸ் வந்துட்டு ரீசெண்டாக நிறைய டைம் இல்லை, இந்த லாஸ்ட்டாக 3 இயர்ஸில் வந்துட்டு ஹவு மெனி டைம்ஸ் அதை வந்துட்டு எத்தனை டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம், இல்லைன்னா கேட்காம கூட விடலாம் டிஎன்பிசியில். சரிங்களா? அதோட இயரையும் வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த வருஷத்தில் வந்து ஜிஎஸ்டி ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு, அது சேஞ்ச் ஆகிறது முக்கியம் இல்லை, நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 3, புதிய கட்சி தொடங்குவதற்கான விதிமுறைகள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புதிய கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டில் 2 மிகப்பெரிய கட்சிகள் என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதிமுக, திமுக இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ புதிய கட்சிகள் வந்து நிறைய தொடங்கியிருக்காங்க. இப்போது விஜயகாந்த் சாரோட கட்சியெலாம் இருக்குது. இப்போ வந்து டிவிகே கட்சி வந்து விஜய் சாரோட கட்சியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புதிய கட்சி தொடங்குவதற்கான விதிமுறைகள், சரத்துகள், என்னென்ன ஆர்டிகல்ஸ் மூலமாக வந்து அதுக்கு ஆர்டிக்கல் இருக்கா, எல்லாம் இருந்ததுன்னா எந்த ஆர்டிக்கல் வந்து இதுக்கு வழிவகை செய்யுது, யார்கிட்ட நம்ம வந்து ஒப்புதல் வாங்கணும்